தெரிவித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் வேளாண்மை அறிவிப்புகள் வெற்று அறிவிப்புகளாக மட்டுமே இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா ஆட்சியில் வருடா வருடம் தாங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளை வெறும் வாக்குறுதிகளாகவே பாவித்து எதையும் செய்யாத விடியா மாடல் அரசு 2024-2025 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் வளர்க்கும் கால்நடைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு 2000 ஏக்கரில் தோப்புகள், பழந்தோட்டங்கள் தீவன சாகுபடியாக மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் 5000 ஏக்கரில் அதே திட்டம் 2 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவித்த விடியா அரசின் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இத்திட்டத்திற்கென்று இதுவரை ஒரு புல் கூட நடவில்லை என மக்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் துணைநிலை ஆளுநரை ஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என்றார். புதுச்சேரி மாநிலத்திற்கென தனியாக கல்வி வாரியம் இல்லாத நிலையில் பள்ளி கல்வியில் முழுமையாக தமிழகத்தை பின்பற்றும் புதுச்சேரி அரசு இதுவரை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாதது ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கும் செயலாகும் என்று கூறினார். மத்திய அரசின் இச்சட்டத்தை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அமல்படுத்தாமல் ஆளும் அரசு தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். நாங்கள் அதிமுக சார்பில் பல கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். முதலமைச்சரை சந்தித்து கூட மனு கொடுத்தோம். பல விஷயங்களில் பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பிலும் இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த நிலையில் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் சமுதாய பிரச்சனையில் அதிக அக்கறை செலுத்தி கொண்டு இந்த கஞ்சா ஒழிக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனை இதெல்லாம் தலையிடுறாரு. இது அவரை நாங்கள் சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்தி அனைத்து தனியார் பள்ளிகளிலையும் 25% மாணவர்களுக்கு உரிய இலவச கல்வியை வழங்குவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வைகாசி மாத கொடை விழாவையொட்டி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி 108 திருவிளக்கு பூஜையை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திருவிளக்கு ஏற்றி பூஜையை தொடங்கி வைத்தார். கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு வண்டானத்தில் அமைந்துள்ள காளியம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத கொடை விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.